வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா நினைக்கிறேன். நான் உங்கள் அர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன கேமில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ஹாரர். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் ரோப்ளாக்ஸில். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மே 10ஆம் தேதி இன்றைக்கி என் பிறந்தநாள். ஓகேவா நண்பர்களே? ஸோ இது சொல்கிறது தான் இந்த வீடியோவே. ஸோ அது இல்லாமல் நம்ம டிவிகே கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் வந்துட்டாங்க. ஸோ யார் யாருக்கு சந்தோஷமாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் டிவிகே அப்படின்னு போடுங்க நண்பர்களே. எனக்கு விஷ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, டிவிகேன்னு போடுங்க கமெண்ட்டில். நானும் எத்தனை பேர் டிவிகே ஃபேனு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, இதுதான் இந்த கேமு ரஷ்யா ஹாரர். ஓகேங்களா? ஓகே, லோடிங் கேம் கேம் லோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பாருங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நண்பர்களே மறக்காமல். ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வியர்ட் அப்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்கேன். அப்புறமா இது வந்து வீடு பார்க்கவே ரொம்பவே க்ரீப்பியாக இருக்குது, நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிறோம். என்னோடய ஒன்லி என்டர்டைன்மெண்ட்டிங் என்னதுன்னா அது ரேடியோ மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரேடியோ வந்து டர்ன் ஆன் பண்ணியாச்சு. எமர்ஜென்சி நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மனுஷன் மிஸ்ஸிங் ஆகிட்டான். அப்புறமா இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில்லருக்கு லிங்க்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறாங்க. அப்புறமா உங்களோட வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வராதிங்க, ஸ்ட்ரேஞ்சான ஏதோ கிரிமினல் இங்கே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேடியோவும் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஓகே, கேப்சர் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே வாட் இஸ் திஸ்? இங்கே ஒரு 100 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒரு கில்லர் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏங்க அது சகப்பு சட்டை இவன் தாங்க தெரியுதா? அவன் அந்த கில்லரும் இவனாக தான் இருப்பான். ஓகே, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறோம் நம்ம. எனக்கு ஏதோ சாப்பிட வேணும், அப்புறமா அதான் சாப்பிட வேணுங்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண போகிறோங்க. ஓகே, ஸ்டவ்வை ஆன் பண்ணி சூப்பு குடிக்க போகிறாங்க நம்ம இப்போ. ஓகே, ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிட்டேங்க. வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஓ நம்ம கதை வந்து யாரும் லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி ஆகணுங்கிறோங்க. ஓகே, இந்த டோரா? ஓகே, இதான் நினைக்கிறேன். ஆமாங்க, நேபர் பேசுகிறான். ஹே படி, உங்ககிட்ட கொஞ்சமாக உப்பு இருக்குதா அப்படின்னு கேட்குறான். அப்புறமா ஏன்னா நம்மளால் வெளியே வர முடியாதுல்ல, ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். வெளியே போனால் நான் கடையில் கூட வாங்கிக்குவேன் அப்படிங்கிறான். அப்புறமா மேன் இந்த டைம் இது மிட் நைட் பிசைட்ஸ் ஐ கேவ் ரீசெண்ட்லி வாட் டிட் யூ டியூ அப்படிங்கிறாங்க. ஓகே, அதாவது சொல்கிறான் என் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணிட்டாங்க நீ கொடுத்தது அப்படிங்கிறான். நாம் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே மேக் ஷுர் டோன்ட் கம் பேக், அதாவது இந்த மாதிரி கதவெல்லாம் திறக்காதான், நான் உப்பு போன வாட்டி தந்தேன் ஆனால் அது உங்கள் அம்மா யூஸ் பண்ணிட்டாங்கங்கிற, ஸோ அதனால் நான் இந்த தடவை உப்பு தரேன், மறுபடியும் இந்த மாதிரி என்கிட்ட கேட்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்க, இதை கொண்டு போய் என்கிட்ட கொடுக்கணுங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ்டா அப்படிங்கிறான். நீ வந்து என்னோடய லைஃப் சேவரு பை தி வே அப்படிங்கிறான். நீ வந்து நியூஸ் கேள்விப்பட்டி அப்படின்னு கேட்குறான். ஒரு கில்லர் ஒருத்தர் இருக்கிறானாமா, அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ணுறானாமா, ஒரு மேன் கூட நேற்று காணாமல் போயிட்டானாமா அப்படிங்கிறான். அப்புறமா நம்ம ஆமாடா நான் கேள்விப்பட்டேன், இது ரொம்ப கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது, அதனால தான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் வராமல் நான் மார்னிங் மட்டும் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமேலு வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். நானும் உனக்கு இதே தான் சொல்கிறேன், நீயும் கேர்ஃபுல்லாக இருறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஸ் ரைட் பட் ஐ டோன்ட். கீழே இறங்கி போகிறான். ஓகே, க்ளோஸ் தி டோர். ஓகே இன்றைக்கி வந்து கொஞ்சம் காமாக தான் இருக்குது, இன்றைக்கி எதுவும் பிரச்சனை இல்லை, அந்த கில்லர் வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறோம். ஓகே, சூப் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ராஷ் பேக் வந்து பார்த்திங்கன்னா கார்பேஜில் போட போகிறோங்க. பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருக்குது, அதாவது ஒரு கில்லர்த்தை சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணுங்க. அதனால தான் வீட்டிலே இருக்க சொல்லியிருக்காங்க ரேடியோவில் கூட. நம்ம வந்து ஒரு பால் அடைஞ்சி போன ஒரு இதில் இருக்கோங்க அப்பார்ட்மெண்ட்டில். ஏங்க நான் சார்ஜ் போட்டிருக்கேன், ஸோ அதனால தான் அப்படி வந்தது. டேக் தி ட்ராஷ் டு தி கேர்பேஜ் ஷூட். ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்கி போகணுங்க. ஓகே, இங்கேயே போட்டுருணும்னு நினைக்கிறேன். இதில் போட்டோம்னா கீழே போயிடணும்னு நினைக்கிறேங்க. ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம மேலே ஏறி வருவோம். ஓகே, அது ஓப்பனாக கூட இல்லை,
இது ரொம்ப வியர்டாக இருக்குது அப்படிங்கிறோம் நம்ம. அதோ நம்ம கீழே போட்டு வந்துட்டோங்க. ஸோ ஐ வில் ஹாவ் டு ஓகேங்க. டம்ஸ்டரா? ஓகே. டம்ஸ்டர்ன்றா வெளியே வா. ஓகேங்க. நம்மளே கீழே வரைக்கும் நடக்க சொல்லியிருக்கான். ஓகே. ஓ, அங்கே வரைக்கும் போகணுங்க. அது அங்கே மார்க் காட்டுது பார்த்தீங்களா? ஓகே. இப்போ தான் அவங்ககிட்ட வெளியவே வரமாட்டேன்னு சொன்னான். ஆனால் இப்போ என்னென்னா வெளியே வரேன் அப்படிங்கிறான். சரி, வெளியே வந்திருக்கான். ட்ராஷ் பேக்கை வந்து இதுக்குள்ளே போட்டுன்னு போலங்க. நானும் போட்டுறேன். ஓகே, போட்டாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, சரி நம்ம வேலையை முடிச்சாச்சு, இப்போ நம்ம டக்கு டக்குன்னு போயிடலாம் நம்மளோட வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. பார்த்தீங்களா, பால் அடைஞ்சு போயிருக்கு. மெயின்டெனன்ஸும் சரியாக இல்லை. இதுதான் நம்ம வீடு. க்ளோஸ் பண்ணிடலாங்க. ஓகே, சூப் ரெடி ஆயிடுச்சா? ஓகே, சூப் இன்னும் எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது. சரி, இப்போ அடுத்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். காய், ஹே ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னு கேட்குறான். யாரா? ஓகே, யாரோ நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் பண்ணுவோமா? ஆமாம். ஹே மேன், சாரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. நீ வந்து என் ஒய்ஃபை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். அவளை நான் வீட்டில் தான் வச்சுருந்தேன், ஆனால் அவள் எங்கேன்னு தெரில அப்படிங்கிறான். அப்புறமா நான் அவளை தேடிக்கிட்டே இருக்கேன், வருவாளான்னு எனக்கு தெரில அப்படிங்கிறான். இது எதுக்கு நான் என்கிட்ட வந்து சொல்கிறேன்? நம்ம சொல்கிறோம், இல்லைடா நான் பார்க்கல அப்படிங்கிறோம். நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ஏன்னா நான் லோவர் ஃப்ளோரில் இருக்கிறனால நான் வந்து முழிச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறோம். ஏன்னா அந்த கில்லர் வருவான்ல, ஸோ அதனால் கில்லர் வர மாதிரி இருக்கிறனால. ஓகே அப்படிங்கிறான். எதுக்குடா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு கில்லர் இருக்காண்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா இவன் வந்துட்டு யூ மஸ்ட் நோ தி சம்திங். ஓகே ஓகே இவன் சொல்கிறான், அந்த கில்லர் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறமா நாம் வந்து சொல்கிறோம், ஏ சில், நான் வந்து அந்த கில்லர் கிடையாது, உன் ஒய்ஃபை வந்து நானும் திருடல அப்படிங்கிறோம். இவன் சொல்கிறான், ஐ வில் லுக் ஆஃப்டர் யூ, அதாவது நான் அவனை அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஓ, அதாவது நம்ம கீழ் ஃப்ளோரில் இருக்கிறனால இவன் என்ன சொல்கிறான்னா நாம் தான் அவன் ஒய்ஃபை திருடிட்டோங்கிறான். இப்போ நம்ம சொல்கிறோம், ஐ ஹோப் இவன் வந்து என்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்புறமா இப்போ ஓகேங்க, ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணுமா? எதுக்குடா, அதான் நான் ஆன் தானே பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, அதாவது அவன் ஒய்ஃபை காணாமங்க, நம்ம வந்து ஒரு கில்லர் இருக்கிறான் அப்படின்னு சொன்னதே இவர் இருந்துக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டான்னா நாம் தான் அவன் ஒய்ஃபை கடத்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஓகே, நாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டோம், இந்த மாதிரி உன் ஒய்ஃப்லாம் நான் திருடலடா அப்படின்னு. சொல்கிறோம், ஹோ மேன், திஸ் ஃபார் ஷுவர், ஓரளவுக்கு சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி உடச்ச மாதிரி சத்தம், லைட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. நாம்ளும் அதான் சொல்கிறோம், ஸோ ப்ராபப்ளி எதுவும் உடஞ்சிருக்குது, அந்த காய தான், அதாவது அந்த மனுஷத்தை ஏதோ பண்ணியிருப்பா அப்படிங்கிறோம். இப்போ நான் அது ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. ஓகே, பரவாயில்லைங்க, இங்கே இருக்குங்க, நான் கூட கீழே எங்கேயோ ஓடணும்னு நினச்சேங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அது ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ லைட் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம சொல்கிறோம், யார் நீ என்னை பயம் பொறுத்திட்ட அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்புறமா அந்த க்ரீப்பி மேன் சொல்கிறான், என்னது, நான் வந்து உன்னை பார்த்துட்டே தான் இருந்தேன் அப்படிங்கிறான். நம்ம சொல்கிறோம், நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, நீ பார்க்க ரொம்ப வீடாகவும் ரொம்ப பயமாகவும் இருக்க, இந்த நடுராத்திரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏங்க திடீர்னு அவன் போயிட்டாங்க. நாம் சொல்கிறோம், எங்கே போயிட்டான் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம சொல்கிறோம், யார் அவன் பார்க்கவே வினோதமாக இருந்தான், நான் இனிமேல் வெளியவே போகிறதில்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை, நான் அதை ப்ரூவ் பண்ண முடியாது, ஐ கெஸ் அவன் வந்து ஒரு சம் ஸ்கேரி டூடாக இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அவன் கில்லராக இருக்க வாய்ப்பு இல்லை, அவன் வேறு ஒருத்தனா கூட இருக்கலாம், நார்மல் மனுஷன் அப்படிங்கிறோம். ஏங்க இந்த நேரத்தில், தனி நேரத்தில் எவனோ ஒருத்தர் இருப்பானாங்க நார்மலாக, அவன் தான் கில்லர், பார்க்கலே தெரியுது. நம்ம மிட் நைட் ஸ்டேஷனில் கூட அவன் தான் இருந்திருப்பான். ஒன்ஸ் அகெயின், ஹூஸ் தேட்? ஓகே, போலீஸ் மேன். ஆமாங்க, கதவை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ போலீஸ் மேன் சொன்னால், நீ வந்து கால் பண்ணியிருந்த, நீ சொன்ன கனெக்டர் தி ரிசீவ்ட் தி ஒன்ஸ் வித் அ கில்லர்,
நம்ம வந்து சொல்கிறாங்க, யூ மீன் த காய், அதாவது இவங்க ஒருத்தர் ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி க்ரீப்பியான காய் வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு ஆமாங்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாங்க என்னை பயமுறுத்துறான் அப்படிங்கிறோம். போலீஸ்மேன் சொல்கிறாரு, எனக்கு தெரியும் அவன் அப்போவே இந்த இடத்துல தான் வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை தேடுறேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். எதுவும் இன்ஃபர்மேஷன் அந்த கில்லர் பற்றி எதுவும் தெரியுமான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இல்லை சார் அவனை பற்றி எதுவும் தெரியாது, அவன் பார்க்கவே ரொம்ப வியர்டாக இருந்தான், அது இல்லாமல் அவன் வந்துட்டு ரொம்பவும் என்ன சொல்கிறது, அவன் ரொம்பவும் என்னை பயமுறுத்திட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போலீஸ்கார் வந்துட்டு ஓகேப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து வீட்டுக்குள்ளே இரு சேஃபாக, வெளியே வந்துடாத, ஏதோ ஒன்று எனக்கு ரிப்போர்ட் பண்ணு அப்படிங்கிறாரு. நம்ம வந்துட்டு ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கதவை சாத்திடுவாங்க. ஓகே, நம்ம சொல்கிறோம் இன்றைக்கான நாள் வந்து ரொம்பவே டார்ச்சராக இருக்குது, அதனால் வந்து ஏன் என்னால் தூங்கக்கூட முடியல சரியா இங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாவங்க இவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காங்க. ஓகே, வாட் இஸ் தட் சவுண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு கேட்குறோம். ஓ நோ, இட் ப்ராபப்ளி ஹேப்பன்ட் நியர் தி கார்பேஜ். ஓகேங்க, ஓகே, ஏதாவது இப்போ சத்தம் வந்ததுங்க, சத்தம் என்னன்னா ஏதோ உடச்ச மாதிரி, அதையும் என்ன சொல்கிறேன்னா ப்ராபப்ளி கார்பேஜில் இருந்தால் வந்திருக்கும் அப்படிங்கிறான். ஓகே, இப்போ அந்த சவுண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுமாங்க, அந்த கார்பேஜ் கிட்டே போகணுமா, அந்த சகப்பு சட்டையும் இப்போ தான் வருவான்னு நினைக்கிறேன் நான். ஓகே, கார்பேஜ் அங்கே இருக்குது, இமேஜுக்கு இங்கே போ. ஏங்க ஏங்க அதாவது இந்த இதற்குள்ளே மீட்ரு பாக்ஸ் அதையும் எரிச்சிருக்காங்க, இட்ஸ் ஆல் ஆன் ஃபயர். இப்போ நான் வந்துட்டு இதை வந்து எக்ஸிபிஷனால் சரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எக்ஸிபிஷன் அது எங்கடா இருக்குது? நீங்கள் அதாங்க அந்த புகை அணிக்கிற அந்த இது, ஸ்டாப் தி ஃபயரா? ஓகே, ஸ்டாப் தி ஃபயர்னு சொல்லியிருக்காங்க, நான் எப்படி அணைப்பேன் நான்? ஓகே, கிட்ட போய் அணைச்சிடலாமா என்ன? ஓ எக்ஸ்டிபியூஸ் தி ஃபயர்னு இருக்குது பாருங்க. ஓகே ஓகே, தீயை அணைச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓ இங்கேயும் இருக்குதா, இதையும் அணைக்கணுமா? ஓகேங்க, நான் தீயை அணைச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இது அந்த சகப்பு சட்டையும் தான் கன்ஃபார்மாக இதை வந்து பண்ணியிருப்பேன் அந்த வேலையை. ஓகேங்க, அணைச்சாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுடன்ட் டைம் தி ஹோல், அதாவது இந்த இடமே ரொம்ப விசித்திரமாக இருக்குது, இங்கே எப்படி நெருப்பு பிடிச்சதுன்னு தெரில. இந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்தவன் தான் இந்த இடத்த பற்ற வச்சுருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கும் சரியாக தெரில, நான் வந்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறோம். போலீஸர் ஏற்கனவே என்கிட்ட சொன்னார், வெளியே வந்துடாத பயந்துடாத அப்படின்னு சொன்னார். கிபி ஓகேங்க, அதாவது வீட்டுக்கு போக சொல்கிறாங்க நம்மளே. ஓகே, வீட்டுக்கு வந்துடுவோம். கதவை சாத்த சொல்லிட்டாங்க, நாமளும் சாத்திட்டோம். ஓகே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஓகே ஓகே, நாம் வந்துட்டு அப்படியே மேபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஹோப் பண்ணி, அதாவது இந்த டைமில் நான் கதவை திறக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி கதவை திறக்கக்கூடாதுங்கிறான். ஓகே, நான் ரொம்பவே பயந்துட்டேன், இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரில, நான் போலீஸ்க்கு தான் கால் பண்ணணும், பட்டு என்கிட்ட ஃபோன் இல்லைண்ணா அப்படிங்கிறோம். ஏங்க எவ்வளோ நம்ம கதவை உடைக்கிறாங்க, தட்டுறாங்க. ஓகே, கதவை தட்டுறான், டாக் ட்விஸ்ட்டு. ஓகே, நீ எதுக்கு கதவை ஓப்பன் பண்ணுன்னு கேட்குறான். மூடிடுவா, இட்ஸ் யூ, இது நீ தானா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகே, கதவும் சாத்த முடியல. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீ எதுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கிற, போ போ அப்படின்னு நம்ம துரத்துறோம். இவன் சொல்கிறான், எஸ் இந்த அப்பார்ட்மெண்ட் தானே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான், சாரி. அப்புறமா இந்த நைட் உனக்கு எப்படி இருந்தது, ரொம்ப பயமாக இருந்ததா அப்படின்னு கேட்குறான். ஓகே, தூரமாகவே நிற்போங்க. இப்போ நம்ம சொல்கிறோம், ஐ திங்க் இப்போ நான் வந்துட்டு அட் ஹிம் ரைட் நோ, அதாவது என்கிட்ட இப்போ நம்ம பேசக்கூடாதுங்க. இப்போ இவன் சொல்கிறான், யூ திங்க் ஸோ, நான் வந்து உன் நெய்பர் தான் அப்படிங்கிறான். நீ எதுக்கு பயப்படுற அப்படின்னு கேட்குறான். அப்புறமா நாம் வந்து பார்த்திங்கன்னா கூட சீக்கிரம் மீட் பண்ணுவோம், நான் உன் நெய்பர் தான், நீ வந்து யாருக்கும் கால் பண்ணாத அப்படிங்கிறான். ஓகே, எனக்கு சொந்தக்காரனாக இருக்க பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, கதவை சாத்திட்டேன். ஓகே, என்னங்க என்னென்னமோ பேசுகிறான். ஓகே, பர்த்டே அன்றைக்கி இந்த மாதிரி கேம் ப்ளே போடணும்னு தலையெழுத்தாக இருந்திருக்கு. ஓகே,
நம்ம சொல்கிறோம் வாய்ப்பே இல்லை, அவன் வந்து நார்மல் பர்சன் இல்லை, அவன் வந்து ஒரு கில்லர் தான், எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போலீஸ்க்கு கால் கூட பண்ண முடியாது, ஏன்னா நம்மகிட்ட ஃபோன் இல்லை. அவன் கில்லர் தான்ட்டு நம்ம கன்ஃபார்மே பண்ணிட்டோங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் கதவு தானா? ஓகே, நெய்பர் ஹே இட்ஸ் மீ யுவர் நெய்பர் அப்படிங்கிறான். ஓகே, கதவை திறப்போமா? நம்ம நெய்பராங்க. ஆமாங்க, நம்ம நெய்பரு. இப்போ என்ன சொல்கிறான்னா, ஹே பிரதர் நான் தான் அப்படிங்கிறான். அப்புறமா இங்கே ஒரு வியர்ட் காய் இருந்தான்ல, அவன் வந்துட்டு கேன் யூ செக், ஓ அங்கே ஒரு வியர்ட் காய் இருந்தானா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம சொல்கிறோம், ஏய் ஓன்ட் யூ வரி அப்படி, அதாவது நம்ம ஏதோ சொல்லியிருக்கோங்க, என்னன்னு தெரில, சாரி மன்னிச்சுக்கோங்க. நெய்பர் வந்து சொல்கிறான், கேன்ட் ஐ டூ ப்ளீஸ் கோ டு ஹீம், ஐ நீட் டு கோ. எங்கடா போகிற நீ? ஓ ஓகே, வாட்ஸ் இஸ் கோயிங் ஆன்? ஓகேங்க, அதாவது எனக்கு நடந்த மாதிரி தான் இந்த கேமில் இருந்திருக்குன்னு நடந்திருக்கு. இவன் ஏதோ ஏதோ வளையிலே இருக்கான். ஸோ எனக்கும் புரியல. ஸோ என்ன சொல்கிறான்னா, நம்ம அந்த க்ரீப்பியான மனுஷனை கண்டுபிடிக்க போனவா அப்படிங்கிறான். ஃபைண்ட் தி க்ரீப்பா? ஓகே ஏங்க, அவன் அங்கே இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அதாவது வா நம்ம அவனை கண்டுபிடிக்கலாம், ரொம்ப ஓவராக பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு, அதாவது நம்ம நெய்பர் சொல்லியிருக்கான். சொல்கிறான், ஏ இட்ஸ் மீ அப்படிங்கிறான். அப்புறமா நம்ம சொல்கிறோம், ஏய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்புறம் அந்த காய் இவன் சொல்கிறான், திஸ் காய் கால் தி போலீஸ் ஆன் மீ, ஐ டிசைட் டு யூஸ் ஹிம். ஓகே, இந்த போலீஸ் இப்போ நான் வந்து போலீஸை கால் பண்ணியிருக்கேன், போலீஸ் இப்போ வரப்போகிறாங்க, நீ வந்து ஜெயிலுக்கு போக போகிற அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இவன் வந்து சொல்கிறான், ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, இதுதான் உன்னோட லாஸ்ட் கன்வர்சேஷன் அப்படிங்கிறான். ஓகே, இப்போ நம்ம உயிரோடு இருக்கணுமாங்க? ஓ, இவங்கிட்ட தப்பிக்கிறதுலாம் ஈஸிங்க. அதாவது போலீஸ் வர வரைக்கும் இப்போ நம்ம அப்படியே இங்கே சுற்றணுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, எங்கே அந்த நாய்? ஓ அப்படியாடா, சரி நான் மாட்டிக்கிட்டேன். பிடிச்சிட்டாங்க. சே, நம்ம செத்துட்டோம். ஓகேங்க, ரிவைவும் பண்ண முடியாது, பேட் எண்டிங்க. ஓகே, இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேமில் பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா பாய். இந்த மாதிரி நடக்கும் நான் எதிர்கூட பார்க்கலங்க. சே.